ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில், அதாவது இந்த ஒசூர் சர்க்கிளில், இந்த ஒசூர் ஏரியாக்குள்ளே ஆகட்டும், இல்லை ஒசூர்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காரப்பள்ளியோ, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குருவெட்டி, இந்த பக்கம் டெய்னிக்கோட்டை, அப்புறம் இந்த பக்கம் தளி சைடில் வந்து அந்திவாடி, கர்னூர், பேலகண்டப்பள்ளி, இந்த மாதிரி ஒசூர் சர்க்கிளில் கொஞ்சம் அவுட்டரில் கடை வைக்கிறீங்க, ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க, இல்லை ஒரு டீ கடை வைக்கிறீங்க, எனி பிஸ்னஸ் ஆகட்டுங்க, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்க, ஒசூர் சர்க்கிள் ஆகட்டும், ஒசூர் சுற்றி இருக்கட்டும், இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் நீங்கள் தெரிஞ்சு எந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அதில் ரெண்ட்டு பார்க்குறீங்களோ, இல்லை வந்து நீங்கள் போட போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்களோ, அது எல்லாமே செகண்டரி தேடுறீங்க. இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்ற ஊரில் இந்த 3 விஷயம் நீங்கள் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தொழில் தெரிஞ்சு கையில் பணம் ஒன்று இருந்தாலே போதும், நீங்கள் வந்து தொழில் நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த ஒசூர் சைடில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சாகணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னன்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்து ஒசூர் சைடுன்னு பார்த்தீங்கன்னாலே மிங்கிள் தான் இங்கே, சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, தமிழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ் இங்கே வந்து மிக்சிங்கில் இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே என்ன லாங்குவேஜ் அதிகமாக இதாகும்னா, தமிழை விட தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% 30% தான் ஒசூர் சைடு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடா, அதே மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்ட நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிந்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹிந்தி 50%, தெலுங்கு, கன்னடா ஒரு 50%. ஸோ இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, அதாவது தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் நல்லா பர்ஃபெக்டாக தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, இல்லை ஒரு 50% தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒசூர் சைடில் கடை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே தான், 100% பெட்டர். இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, நான் வந்து வெளியூர், எனக்கு வந்து தமிழை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கற்றுக்கோங்கன்றது நான் சொல்ல வரேன். நான் அப்படி தெரியலனாலும் கடைக்கு வரவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கற்றுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒசூரை பொறுத்தவரையும் லாங்குவேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அது நீங்கள் சின்ன பெட்டி கடையாக வச்சாலும் சரி, இல்லை சின்ன மளிகை கடையாக வச்சாலும் சரி, பெருசாக வச்சாலும் சரி, கண்டிப்பாக வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கோங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, இதெல்லாம் வந்து கன்னடா, இது எல்லாமே முக்கியமாக ஒரு தேவையான விஷயம். அதே மாதிரி இங்கே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வேணும். நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கனாலும் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் கன்னடா தெரிஞ்சால் போதும், மற்ற வேறு எந்த லாங்குவேஜும் கற்றுக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சேலம் சைடோ இல்லை அந்த பக்கம் எங்கன்னா வச்சிங்கன்னா தமிழ் தெரிஞ்சால் போதும், வேறு எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது ஆந்திரா சைடில் ஆந்திரா தெரிஞ்சால் போதும். ஆனால் ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லாங்குவேஜ்காரங்களும் இந்த ஒசூருக்குள்ளே இருப்பாங்க. மிங்கிள் தான், சரிங்களா? எல்லாமே மிக்சிங் தான் இங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கம்பல்சரி இந்த 3 லாங்குவேஜ் வந்து தெரியணும். இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒசூரில் வந்து நீங்கள் என்ன கடை போட்டாலுமே பொழைச்சிக்கலாம்.